என் அரண்மனையோட இந்த அமைதியான மாலை நேரத்துல ஒரு பழைய ஞாபகம் என் மனசுக்குள்ள வருது. நான் அரசன் கிருஷ்ணதேவராயர். என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடத்தை நான் கத்துக்கிட்ட ஒரு நாளை பத்தி தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். என் அரண்மனை சில பாடங்களை நாம புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உண்மையிலேயே முக்கியமான பாடங்கள் இருக்கே, அதெல்லாம் நாம பண்ற முட்டாள்தனமான தவறுகள்ல இருந்து தான் கத்துக்க முடியும். இதுவும் அப்படியான ஒரு பாடம்தான். கதை ஒரு அழகான அமைதியான காலை பொழுதுல தொடங்குது. என் அரண்மனையோட பெரிய ஜன்னல்கள் வழியா தங்க நிறத்துல சூரிய ஒளி மெதுவா அறைக்குள்ள வந்து தரையில அழகான கோலங்கள் போட்டுட்டு இருந்துச்சு. சுத்தி ரொம்ப அமைதியா நிம்மதியா இருந்துச்சு. கதை மெதுவா கண்ணை முடிச்சு பார்த்தேன். எனக்கு எதிர்த்தாப்புல என் சேவகர்கள்ல ஒருத்தன் ரொம்ப அமைதியா என் அடுத்த கட்டளைக்காக காத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அவன் முகத்தை பார்த்த அந்த நொடி ஏனோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி நெருடலா ஒரு சின்ன விசித்திரமான எண்ணம் வந்துட்டு போச்சு. ஆனா அதை நான் பெருசா கண்டுக்காம என் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பாருங்க, அந்த நாள் நான் நினைச்ச மாதிரி சுமூகமா போகவே இல்ல. ஒவ்வொரு காரியமும் தடையா வந்துட்டே இருந்துச்சு. அப்போதான் காலையில நான் பார்த்த அந்த சேவகனோட முகம் திரும்ப திரும்ப என் மனசுக்குள்ள வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனா பாருங்க, என் முக்கியமான மந்திரிகளோட நடக்க வேண்டிய ஆலோசனை கூட்டங்கள் எந்த காரணமும் இல்லாம தாமதமாச்சு. அந்த பெரிய அறையில நான் மட்டும் தனியா உட்கார்ந்திருந்தப்போ ஏன் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மதிய நேரத்துல நான் திட்டமிட்டு இருந்த வேலைகளும் நடக்கல. இப்போ என் மனசுக்குள்ள அந்த சந்தேகம் நல்லாவே வலுத்துருச்சு. இது நிச்சயம் அவன் முகத்துல முழிச்சதால வந்த அபசகுணம்தான் அப்படின்னு என் மனசு அழுத்தமா சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கத்தோட என் அறைக்குள்ள வேகமா நடந்து போனப்போ கவனக்குறைவா அங்கிருந்து ஒரு நாற்காலில என் கால்விரலை இடிச்சுக்கிட்டேன். அப்பாப்பா, ஒரு நொடி தீப்பொறி பறந்த மாதிரி ஒரு வலி. சின்ன காயத்துல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. அவ்வளவுதான். அது வரைக்கும் மனசுக்குள்ள புகஞ்சிட்டு இருந்த கோபம் அந்த நொடியில ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு செதறிடுச்சு. அந்த ஒரு நொடி என் பகுத்தறிவு சுத்தமா வேலை செய்யல. எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம். அந்த சேவகன் தான் இந்த அபசகுணத்துக்கு காரணம். உடனே அவனை கூட்டிட்டு வந்து தூக்குல போடுங்க அப்படின்னு கோவத்தோட உச்சியில கத்திட்டேன். என் உத்தரவை கேட்டதும் காவலர்கள் அந்த அப்பாவி சேவகனை இழுத்துட்டு போக ரெடியானாங்க. சபையில இருந்த மத்தவங்க எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா என் விகடகவி தெனாலிராமன் மட்டும் முகத்துல எந்த சலனமும் இல்லாம ஒரு சின்ன புன்னகையோட இத பாத்துட்டு இருந்தான். தெனாலி என் முன்னால வந்து ரொம்ப அமைதியா கேட்டான், அரசே, அவன் முகத்தை பார்த்ததால உங்களுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. ஆனா உங்க முகத்தை பார்க்க போற அவனுக்கு உயிரே போக போகுது. அப்போ யோசிச்சு சொல்லுங்க, உண்மையான அபசகுணம் யார்? அவன் கேட்ட அந்த கேள்வி என் காதுக்குள்ள இடி மாதிரி வந்து விழுந்துச்சு. தெனாலியோட வாதம் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. ஒரு பக்கம் சேவகனோட முகத்தை பார்த்ததால எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன காயம், இன்னொரு பக்கம் என் முகத்தை பார்த்ததால அந்த அப்பாவுக்கு கிடைக்க இருந்த மரண தண்டினை. இப்போ நீங்களே சொல்லுங்க, யாருடைய பார்வை பெரிய கேடத கொண்டு வந்திருக்கு? யார் உண்மையான அபசகுணம்? என் கோபம் எல்லாம் அந்த நொடியில பனி மாதிரி உருகி போச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய வெட்கம் வந்து உட்கார்ந்துருச்சு. என் தலையில இருக்கிற இந்த கிரீடத்தோட பாரம் அப்போதான் எனக்கு உண்மையாவே புரிஞ்சது. ஒரு அரசனாக நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்ய இருந்திருக்கேன்னு அப்போதான் உணர்ந்தேன். ஆமா, தெனாலியோட வார்த்தைகள் ஒரு கூர்மையான வாளை விட அதிகமா என் அகந்தைய வெட்டிருச்சு. என் சொந்த கோபத்துக்கும் என் கவனக்குறைவுக்கும் ஒரு அப்பாவி உயிரை பலி கொடுக்க துணிஞ்சிட்டேன்னு என் மனசாட்சியே என்னை குத்த ஆரம்பிச்சுது. உடனடியா என் தப்ப நான் உணர்ந்தேன். அந்த சேவகனை உடனே விடுவிக்க சொன்னேன். அவனை கூப்பிட்டு நானே மன்னிப்பு கேட்டு நிறைய பரிசுகளையும் கொடுத்து அனுப்புனேன். என் கண்ணை திறந்த தெனாலிக்கு என் நன்றியே தெரிவிச்சேன். உடனடியா தான் அபசகுணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நான் கத்துக்கிட்டேன். அது வெளியில இருந்து வர ஒரு விஷயம் இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கு. நம்மளோட தவறுகளை ஒத்துக்காம அதுக்காக மத்தவங்கள கை காட்டுற நம்மளோட பலவீனமான எண்ணம் தான் அது. அன்னைக்கு தான் எனக்கு கத்துக் கொடுத்த பாடம் இதுதான். நம்ம வாழ்க்கையில ஏதாவது தப்பா நடக்கும்போது பழிய போட ஒரு ஆளை தேர்றது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு நிமிஷம் நின்னு கண்ணாடியில நம்மளையே பார்த்து இதுல ஏன் தவறு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நிறைய தைரியம் வேணும். நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க?